லாஸ்ட் வீடியோவில் ஜெனிசிஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை தொடர்ச்சியாக புக் ஆஃப் எக்ஸோடஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் புக் ஆஃப் எக்ஸோடஸ், இதில் நிறைய காரியங்கள், ஒரு 12 விஷயங்களை இன்ட்ரடக்ஷனாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதம் கற்போமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் வந்து எக்ஸோடஸ். இந்த எக்ஸோடஸ் புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வேதம் கற்போமில் இந்த எக்ஸோடஸ் புக்கில் இருக்க சுவாரஸ்யமான 12 இன்ட்ரடக்ஷன்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த புக்கை எழுதுனது யாருன்னா மோசஸ் தான். ஆதியாகமத்தை எழுதுனதும் மோசே தான். இந்த எக்ஸோடஸை எழுதுனதும் மோசே தான். ஓகே, இது எழுதப்பட்ட காலம், டேட் ஆஃப் ரைட்டிங் அதை பார்த்தோன்னா பிட்வீன் 1450 1400 பிசி இந்த காலகட்டங்களில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மூன்றாவது, இதோட டைட்டில் வந்து எக்ஸோடஸ். எக்ஸோடஸ் அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. எக்ஸிட், டிபேச்சர் அப்படின்ற 2 மீனிங்கை கொடுக்குறாங்க. இது க்ரீக் வேர்டு தான். ஆக்சுவலி ஆதியாகமத்திலே நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கணும். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகமும் இந்த 5 புத்தகங்களை சேர்ந்தது வந்து செப்டுவஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டுவஜென்ட். ஓகே, இதை வந்து ஈப்ரூலேருந்து க்ரீக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணதுனால ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறாங்க. ஆதியாகமும், அதாவது ஆதியாகமும் வந்து சிஸ்டிப்லேருந்து யோசேப்பு வரைக்கும் இருக்கிறது ஆதியாகமும். ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து விடுதலையாகி வர்றதை, எக்ஸிட் பண்ணி வர்றதை வந்து எக்ஸோடஸ் அப்படின்னும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதோட மீனிங் தான் எக்ஸிட் அண்டு டிபேச்சர் அப்படின்ற 2 மீனிங் தான் இந்த எக்ஸோடஸ்க்கு சொல்கிறாங்க. எக்ஸிட்னா வெளியேறுதல், டிபேச்சர்னா புறப்படு அப்படின்ற அர்த்தம். நான்காவது, இதோட பேக்ரவுண்டை பார்த்தோன்னா இது வந்து ஜெனிசிஸோட ஃபாலோவிங் தான். அதாவது அதோட தொடர்ச்சி தான். யோசேப்புக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக, அதாவது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 430 வருஷம் என்ன நடந்தது அப்படின்றது பிளாக் ஏஜாக இருக்கும். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் வந்து இந்த எக்ஸோடஸில் மீனிங்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸோடஸை பற்றி நம்ம முழுசாக பார்த்தோன்னா யோசேப்பு தான் மெயினான ஆள். யோசேப்பு இருந்ததுனால தான் இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு அவங்களுடைய 70 குடும்பங்கள், 70 பிள்ளைகளும் இங்கே 70 பேரும் என்ன பண்ணாங்கன்னா கோசோனில் வந்து ஸ்டே பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து, அதாவது 430 வருஷம் கிட்ட காலகட்டங்கள் அந்த லாஸ்ட் இயரில் வரும்போது யோசேப்பை அறியாத, அதாவது எக்ஸோடஸ் சாப்டர் 1 சொல்லும், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உருவானார். அவர் பிறக்கிறாரு. அவர் பிறக்கும்போது இந்த கோசோனில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது அது கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அந்த கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அவங்கள நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க சில காரியங்களை பண்ணி அவங்கள அடிமைகளாக மாற்றி அவங்கள கொண்டு நிறைய வேலைகளை செய்தது. அதை கண்டென்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக்ரவுண்ட்னா, இந்த எக்ஸோடஸோட பேக்ரவுண்ட் என்னென்னா, யோசேப்பு மூலயமா வந்த ஜனங்கள் திரும்ப அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து பிரயாணமாக ஆண்டவர் தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண கானான் தேசத்துக்கு போகிறாங்கள, அதுதான் எக்ஸோடஸ். இதுதான் அதோட பேக்ரவுண்டே. ஓகே, 5வது, இது எங்கேருந்து ரைட் பண்ணாங்க அப்படி பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்கிறாங்க. மோசே 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கும்போது, அந்த மலையில் இருக்கும்போது ஆண்டவர் அவரோடு பேசின விஷயங்களை தான் மோசே என்ன பண்ணாங்கன்னா எழுதினாங்க. அதே போல் அது வந்து ஆதியாகமும். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சி மோசேயோடு ஆண்டவர் கான்வர்சேஷன் பண்ணது, மோசேக்கு சொன்ன எல்லா கட்டளைகள், தீர்மானங்கள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாத்தையும் எழுதினது தான் இந்த எக்ஸோடஸ். மீதி இருக்கிற சாப்டர் புத்தகங்கள் எல்லாம். ஓகே, 6வதா, இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. இந்த எக்ஸோடஸ் முக்கியமாக யாருக்காக எழுதப்பட்டதுன்னா, இது ஞாபகார்த்த புத்தகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை படிக்கும்போது அவங்க வந்து எகிப்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியறதுக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் எக்ஸோடஸ். 7வதா கண்டென்ட். இதில் இருக்க கண்டென்ட் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். 7வதா கண்டென்ட். இந்த கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆதியாகமம் கடைசி 50வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா
ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது. அதனால் யோசேப்போட குடும்பம், அதாவது யாக்கோபோட அந்த 70 பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து, அந்த குடும்பங்கள் எல்லாமே சேர்ந்து யோசேப்புக்கு கீழே வராங்க. யோசேப்பு இவங்களுக்குன்னு ஒரு நாட்டை தராங்க. இவங்க ஆடு மேய்க்கிறதுனால எகிப்தை தாண்டி ஒரு ஊரை கொடுக்குறாங்க. அதோட பேர் தான் கோசோன். கோசோன் நாடு வந்து இருக்கிறதுலே நல்ல நாடு. அங்கே இவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. யோசேப்பு மறிக்கிறாங்க, யோசேப்போட பிள்ளைகள் மறிக்கிறாங்க. அதே போல் யாக்கோபோட பிள்ளைகள் எல்லாம் 12 கோத்திரங்கள் மறிக்குது. அதுக்கப்புறம் சந்ததி பெருக ஆரம்பிக்குது. குறிப்பிட்டு ஒரு 400 வருஷம் கிட்ட சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. கொஞ்ச நாட்கள் போகும். அந்த 400 வருஷ காலகட்டங்களில் நிறைய ராஜாக்கள் எகிப்தில் மாறும்போது ஒரு ராஜா உருவாகிறார். எக்ஸோடஸ் 1வது அதிகாரத்தில் சொல்லுது, இது மாதிரி யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உருவாகிறாரு. அந்த ராஜா இந்த கோசோனில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது இவங்க வந்து எகிப்தியர்களை காட்டிலும் பலவான்களாயும் அதிகமாகவும் இருக்கிறாங்க. அப்போ அவருக்குள்ளே தோணுது, சப்போஸ் எதிரி நாட்டுக்காரங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வரும்போது இவங்க அவங்களோட கான்வர்சேஷன் ஆகி அவங்களோட மெர்ஜ் ஆகும்போது நம்மளை மேற்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்கள நம்மளை அடிமையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலை வாங்க தான் அவங்கள அடிமைகளாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நிறையா அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு வருது, நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனைலாம் வருது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு தான் ஒரு 2 பண்டகசாலை, அதாவது ஸ்டோரேஜே கட்டுறாங்க. ஒரு ஸ்டோரேஜோட பேர் வந்து பீத்தோமும், 2வது வந்து ராம்சேஸ் அப்படின்ற 2 பண்டகசாலையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கட்டுறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. இது இடையில ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் என்ன ஆனாலும் அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குதுன்றதுக்காக அவங்கள கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பிள்ளைகளை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக ஆண் பிள்ளைகளை கொல்லணும் அப்படின்ற சட்டத்தை பார்வோன் ராஜா கொண்டு வராரு. இதனால் ஆண் பிள்ளைகளை நைல் நதியில் போட்டு எகிப்தியர்கள் கொல்றாங்க. இதிலேருந்து தப்பிச்சவர் தான் மோசேயை பார்வோனுடைய சகோதரி எடுத்துகிட்டு போய் பார்வோனோட அரண்மனையில் வளர்க்குறாங்க. பார்வோனுடைய அரண்மனையில் 40 வருஷம் வளர்க்கப்படுறாரு. அங்கே இருக்கிற எல்லா கலைகளையும் கற்றுத்தேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஜனங்கள் அடிமையாக இருக்காங்க, இவங்களை விடுவிக்கணும்னு நினச்சி இவர் தன்னால் முடிந்த ஒரு ஹெல்ப்பாக பண்ணும்போது அங்கே பிரச்சனையாகி அங்கேருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் அங்கே தனக்கான ஒரு குடும்பம் உருவாகுது. அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அங்கே சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ தேவன் அவளோடு பேசி, இப்போ போய் பார்வோனுக்கு கீழே அடிமைகளாய் ஜனங்கள் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய கூக்குரல் என்னை எட்டுது, கொஞ்சம் அவங்கள காப்பாற்றிட்டு வா அப்படின்னும்போது ஓகே அப்படின்னு நிறைய கான்வர்சேஷன் அங்கே போகுது. இல்லை முடியாதுன்னு சொல்கிறாரு மோசே. இல்லை ஆண்டவர் நீ தான் போகணும், உனக்கு ஹெல்ப்பாக உன்னுடைய அண்ணனை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன்லாம் போய் அப்புறம் ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசே வந்து பார்வோனுக்கு எதிராக நின்று நிறைய அற்புதங்கள் ஒரு 10 வாதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அற்புதங்கள் நடக்குது. அந்த 10வது வாதையில் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு பார்வோன்னு சொல்லும்போது அங்கே பஸ்கா அப்படின்ற, அதுக்கு முன்னாடி ஃபஸ்கா அப்படின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடி அங்கேருந்து எகிப்து தேசத்திலிருந்து அவங்க எல்லா பொண்ணும் வெள்ளியும் ஆஸ்தியும் அந்தஸ்தோடு புறப்பட்டு செங்கடல் வராங்க. செங்கடல் 2ஆக கலக்குது. செங்கடல்லேருந்து மாறா வராங்க. மாறாவில் அற்புதம் நடக்குது. அங்கேருந்து அப்படியே பிரயாணப்பட்டு சீன்வனாந்திரத்துலேருந்து அப்படியே சியோன் மலைக்கிட்ட வந்து அங்கே அவங்க இருந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள் அங்கே தங்குறாங்க. அங்கே தங்குற வரைக்கும் இருக்கிறது தான் இந்த எக்ஸோடஸ். இதுதான் கண்டென்ட். இதுதான் எக்ஸோடஸில் இருக்கிற மிக முக்கியமான சமாச்சாரங்கள், எல்லா விஷயங்களும். இதை நீங்கள் கண்டினியூவாக படிக்கும்போது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. 8வது இந்த இன்ட்ரடக்ஷனில் இருக்கிறது கீவேர்டு. அதாவது ஒவ்வொரு புத்தகத்தை எடுக்கும் போதும் அதில் ஒரு கீவேர்டு இருக்கும். அதுபோல் இந்த எக்ஸோடஸில் இருக்கிற 3 கீவேர்டு எதுனா விடுதலை, மீட்பு, கட்டளை. இந்த 3 தான் மிக முக்கியமான இந்த எக்ஸோடஸில் இருக்கிற மிக முக்கியமான கீவேர்டு. ஓகே, 9வது இதில் இருக்க முக்கியமான வசனம் எக்ஸோடஸ் 3வது அதிகாரத்தில் 7வது வசனமும் 10வது வசனமும் மிக முக்கியமான வசனம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர் படுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அதிலேயே 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்றார். இந்த 2 வசனங்கள் தான் மிக முக்கியமான எக்ஸோடஸில் இருக்க மிக முக்கியமான வசனம். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற கஷ்டமும், 2வது ஆண்டவர் வந்து மோசேயை அழைக்கிறது. இந்த 2 வசனங்கள் தான் மிக முக்கியமானது. ஓகே,
ஓகே, 10வதாக இருக்குது எக்ஸோடஸில் அவுட்லைன். இதில் 40 அதிகாரங்கள் இருக்குது. வசனம் வந்து 1213 வசனங்கள் இருக்குது. அவுட்லைனில் மொத்தம் 5 விஷயம் இருக்குது. முதலாவது வந்து 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துலேருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் மோசையோட வாழ்க்கையில் நடந்ததும் மோசே எப்படி மீட்பராய் மாறினார் அப்படின்றத பற்றியும் சொல்லுது. 5வது அதிகாரத்துலேருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் 13வது அதிகாரம் 19வது வசனம் வரைக்கும் பார்வோனுக்கும் மோசேவுக்கும் இடையில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அது மட்டும் இல்லாமல் அந்த 10 வாதைகள் நடக்கிற விஷயங்களும். 3வதாக 13வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களும் எகிப்திலிருந்து சீனாய் வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டு போகிற அந்த விஷயங்கள், அந்த சீனாய் வனாந்திரத்தில் போய் ஸ்டே பண்ணுற அது வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் 18வது அதிகாரம் வரைக்கும். 4வதாக 18வது அதிகாரத்துலேருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் வந்து இவங்களுக்காக 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறதும் இவங்களோட உடன்படிக்கை செய்கிறோம் அந்த கான்வர்சேஷன் வந்து இந்த அதிகாரங்கள் இருக்குது. 5வதாக 25வது அதிகாரத்துலேருந்து கடைசி 40வது அதிகாரம் வரைக்கும் டேபர்நாக்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கான வரைமுறைகளையும் அது எப்படி உருவாக்கணும் அப்படின்றதோ, அதை உள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படின்றத மோசேவுக்கு ஆண்டவர் டீச் பண்ணதும் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு டீச் பண்ணுற விஷயங்கள் தான். இதுதான் எக்ஸோடஸில் இருக்க அவுட்லைன். 11வதாக இருக்கிற விஷயம் என்னென்னா முக்கியமான மனிதர்கள். எக்ஸோடஸில் இருக்கிற மிக முக்கியமான மனிதர்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே, 1வது மோசஸ், 2வது மிரியாம், 3வது பார்வோன், 4வது பார்வோனுடைய மகள் எத்ரோ, 5வது மோசையோட சகோதரன் ஆரோன், அப்புறம் மோசையோட வேலைக்காரன் 6வது வந்து யோசுவா, அப்புறம் காலேப்பு, பெரோலியால், அகோலியாப். இவங்க தான் எக்ஸோடஸில் இருக்கிற மிக முக்கியமான மனிதர்கள். ஓகே, கடைசியாக 12வதாக எக்ஸோடஸில் இருக்க மிக முக்கியமான இடங்கள். 1வது கோசோன், 2வது வந்து பீத்தோமும் ராம்சேஸும், 3வது மீதியான் தேசம், 4வது மாரா, 5வது எலியாம், 6வது சீன் வனாந்திரம், 7வது சீனாய் மலை, அப்புறம் 8வது எகிப்து தேசம், அப்புறம் செங்கடல், 9வது செங்கடல். இந்த மாதிரி நிறைய ஊர்கள் வந்து எக்ஸோடஸில் வரும். எக்ஸோடஸில் இருக்கிற இன்ட்ரடக்ஷனான விஷயங்கள் இந்த 12 விஷயங்கள் தான். இந்த 12 விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதில் பைபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். திஸ் இஸ் ரிச்சர்ட் ஜார்ஜ் முலச்சரஃப்.